இப்ப நல்லா பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பக்கம் ரைட்ல மட்டும் தான் போயிட்டு போயிட்டு வரும் மூச்சு. இப்ப ஃபிளாட்டா வச்சிருக்க பக்கம் போகவே போகாது காத்து. ஏன்னா நீங்க இந்த லங்க அடைச்சிட்டீங்க. இந்த லங்கு தான் உங்களுக்கு ஓப்பனா இருக்கு. கரெக்டாச்சு போகல. வரலையா? இத வந்து நீங்க நல்ல ஸ்டஃபி இருக்கையில பண்ணி பாத்தீங்கன்னா இட்ஸ் a வெரி குட் எக்ஸர்சைஸ். ஸ்டஃபி நோஸ் எல்லாம் போயிரும். இதே பண்ணி ஒரு 10 தடவை பண்ணீங்கன்னா போயிரும். ஓகே ஓகே. ஓகே. ஆக்சுவலி இப்ப நம்ம அந்த மூச்சு பயிற்சி பண்றோம்ல, கைய ஒரு இது மூடிட்டு ஒரே இதுல மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம்ல, அப்ப இன்னொரு கை வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கணுமா இல்ல ஏதாவது முத்திரையில வச்சிருக்கணுமா? இல்லையே, நம்ம இப்படி நோஸ் தான் அடைச்சுக்கிறோமே ஒரு கைய. ஒரு கையில அடைச்சுக்கணுமா? இன்னொரு கை சும்மா ஃபிளாட்டா இருக்கலாம். நம்ம வந்து நான் வந்து ஐ அம் யூசிங் தி ரைட் ஹேண்ட். சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் அப் டு யூ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட். இன்னொரு ஹேண்ட நீங்க சும்மா அப்படி ஃபிளாட்டா வச்சுக்கலாம். மேல ஃபிளாட்டா வச்சுக்கலாம். அது ஒண்ணும் இது கிடையாது. யாராவது முத்திரை ட்ரை பண்ணி பாத்தீங்க நேத்து? முத்திரை யாராச்சும் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிச்சா? நான் ட்ரை பண்ணேன் ஆச்சி. பிராண முத்திரை ட்ரை பண்ணேன். நல்லா கேப் வருதா? இல்லாச்சு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த விரல்ல அந்த உள்ளங்கை கிட்ட கொஞ்சம் வலி இருந்துச்சு பண்ணிட்டு இருக்கேல. ஃபர்ஸ்ட் டைம் பிராண முத்திரை உள்ளங்கை வலிக்காதே. விரல்ல தான் முடக்குறீங்க. இல்ல அந்த 3 விரல், அந்த சுண்டு விரல், மோதிர விரல், கட்ட விரல் இல்லையா? ஆமா. அப்படி பண்ணல ஏன் உங்களுக்கு உள்ளங்கை வலிக்குது? சுண்டு விரலுக்கு கீழே வலிக்குது. உள்ளங்கை இல்ல, சுண்டு விரலுக்கு அந்த கை பிடிச்சா அது பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு சரியாயிரும். ஒரு 10 மினிட்ஸ் பண்ணியாச்சு. அது பண்ண பண்ண கொஞ்சம் சரியாயிரும். ஓகே. ஆனா கண்டினியூஸா பண்ண முடியல. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணினேன் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே ஓகே. ஒரு 5 நிமிஷமாச்சு வச்சுக்கங்க கையில. ஓகே. 5 நிமிஷம் வச்சுங்க. பண்ண முடியலன்னா அப்புறம் கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையை இப்படி பண்ணிட்டு திரும்ப 5 நிமிஷம் வைங்க. சரி வச்சு பண்ணுங்க. ஓகே. இது வந்து நீர் முத்திரை. சுண்டு விரலும் கட்ட விரலும் சேர்ந்தா அதுக்கு பேர் நீர் முத்திரை. இந்த பிராண முத்திரை பண்ணா நல்லா படிப்பு வரும். பசங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா படிப்பு வரும். அந்த முத்திரை பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. இது நீர் முத்திரை. அடுத்தது வந்து இந்த நடு மோதிர விரலும் கட்ட விரலும் சேர்ந்தா அது மண் முத்திரை, பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. மத்த விரல்லாம் நீட்டி இருக்கணும். 2 கையிலையும் சேர்த்து பண்ணணும். பிருத்திவி முத்திரை. அடுத்தது நடு விரலும் கட்ட விரலும். இது ஆகாய முத்திரை. ஸ்பேஸ். எட்ஜ் ஞாபகம் வச்சுக்கங்க. 2 எட்ஜ் தான் டச்சா இருக்கணும். அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம ரெகுலரா வைக்கிற சின் முத்திரை. இதுதான் நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள், நம்ம கை விரல்லே பஞ்சபூதங்கள் இருக்கு. இப்ப வந்து டாக்டர்கிட்ட போனாங்க தண்ணி சத்து குறைவா இருக்கு உடம்புல அப்படின்னு சொன்னார்னா நீங்க இந்த நீர் முத்திரையை வந்து ஒரு 10 நிமிஷம் போடலாம், 20 நிமிஷம் போடலாம். நீர் முத்திரையை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உடம்புல தண்ணி சத்து கூடிரும். இந்த ஆகாய முத்திரை வந்து மனசை வந்து நல்லா அமைதிப்படுத்தும். நல்லா நீங்க ஆகாய முத்திரை போட்டீங்கன்னா மனசு வந்து நல்லா அமைதியா வரும். இது சின் முத்திரை. இது வந்து நம்ம யோகா முத்திரை மாதிரி. இது சின் முத்திரை. ஓகே. அடுத்தது வாயு முத்திரை சொல்லி கொடுத்தேன். இந்த கட்டவரனுடைய அடி ரேகையில இந்த கட்டவரனுடைய நுனி பாகத்தை வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு கையை அப்படி நல்லா அழுத்திக்கணும். கட்டவரலால கையை அழுத்திக்கணும். கட்டவரலுடைய இப்படி இருக்கல இந்த அடியில இதை வச்சு இந்த கட்ட விரலால இப்படி நல்லா அழுத்துறீங்க. மத்த விரல் 3 நீட்டி இருக்கணும். இப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா ஹோல் தெரியப்படாது. நீங்க மடக்கி வந்துட்டே இருக்கு. அதான் அந்த ஹோலை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா ஹோல் தன்னால நின்றோம். அது மாதிரி 2 கையிலையும் பிடிச்சுக்கணும் இப்படி. இதுக்கு பேரு வாயு முத்திரை. இதுதானே தலைவலிக்கும் சொன்னீங்க. இந்த முத்திரை தான் எல்லாத்துக்கும் கேக்குது வாயு முத்திரை. வாயு வந்து பிகாஸ் நம்ம ஸ்டமக்கு தான் காரணம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து எல்லாம் வாயுவா தான் போகுமா ஃபர்ஸ்ட்ல வயிற்றுக்குள்ள. இந்த முத்திரையை போட்டீங்கன்னா இட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். இந்த முத்திரை எப்பவும் போடலாம். நீங்க இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சாப்பிட்டு தான் போடலாம். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். தூங்கையில கூட இந்த முத்திரை போடலாம்.
இது நல்ல முத்திரை. இது முத்திரை ரொம்ப நம்ம இட்லி தோசையிலே ரொம்ப சாப்பிடக்கூடாது. இட்லி தோசை வந்து நீங்க இன்னைக்கு மாவு அரைச்சு நாளைக்கு இட்லி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்லையா. நம்ம 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டோம்னா அது பிகம் வாயுவா தான் மாறுதான். இந்த இட்லி தோசையில ரொம்ப வாயு, ரொம்ப கேஸ் இருக்குமா அதுல. இது ஓகே. இது வந்து இப்படி தொடைமையில வச்சுக்கோங்க. இப்படி தொடையில வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கட்டை விரல் அடியில உங்களுக்கு டிக் டிக் சத்தம் கேட்கும், நல்லா கேட்கும். பாத்தீங்கன்னா டிக் டிக்னு ஒரு மாதிரி கேட்கும் பாருங்க. நல்ல முத்திரையை லிசன் பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க போதும். ஓகே. அடுத்ததான் பிராண முத்திரை. இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலோட டச்சா இருக்கணும். இது பிராண முத்திரை. இதுதான் உடம்புக்கு வந்து பிராண சக்தியை கொடுக்குது. நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுங்க. பிராண முத்திரை, வாயு முத்திரை. அடுத்தது பிராண முத்திரை. மத்த விரல்லாம் நீட்டி இருக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் நீட்ட வராதுதான், கொஞ்சம் கஷ்டம் நீங்க பண்ண. ஆனா நீங்க தொடைமையில தானே வச்சுக்கிறீங்க, அதனால மத்த விரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீண்டுரும். எச்சில பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கங்க. இந்த முத்திரை வந்து பல்லுடைய நரம்புக்கு, கண்ணுடைய நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பல்லு எல்லாம் உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அது மாதிரி கண்ணுல வந்து நிறைய இது வந்து கண்ணாடி எல்லாம் கூட கழட்டிடலாம் இந்த முத்திரையை போட்டு போட்டு பழகுனீங்கன்னா. ஆனா பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். காலையிலயும் டெய்லி பண்ணணும். மாத்திரைனா வாயில போட்டுக்கிட்டு உடனே போயிடலாம். இது அப்படி இல்லை, பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஆச்சி, இந்த முத்திரை பேர் என்ன சொன்னீங்க? யாருமா? இந்த முத்திரைக்கு பேர் பிராண முத்திரை. பிராண முத்திரை. இதுதான் உடம்புல வந்து நமக்கு பிராண படிக்கார முத்திரை. என்னப்பா நீ சொல்ற சரியா? படிக்காத முத்திரை. முத்திரையா? இந்த முத்திரை போடு. படிக்கிறதுக்கா? பிராண முத்திரை போடு. பிராண முத்திரை போட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும். நல்ல படிப்பேன். இத போடு. அதாச்சும் சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலோட எட்ஜ்ல நீ சும்மா விளையாடுத்தனமா எங்கனையும் வச்சுன்னா வராது. அந்த எட்ஜ்ல இருக்கணும். அப்படி பண்ணிக்க. ஓகே. அடுத்தது சந்தி முத்திரை. இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நடு விரலும் கட்டை விரலும் இதுல வந்து ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும். இந்த மாதிரியா? ரைட். லெஃப்ட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கரும் கட்டை விரலும். ரைட்ல வந்து மோதிர விரலும் கட்டை விரலும். இதுக்கு வந்து சந்தி முத்திரை. இது எந்த இடத்துல வலி இருந்தாலும் கேட்கும். இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, கால் வலி, எல்லா ஜாயிண்ட் எல்லாம் கேட்கறது இது. அது தொடையில அப்படி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். இதுக்கு பேரு சந்தி முத்திரை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போதும்னு நினைக்கிறேன். ஒரு முத்திரை சொல்றேன். இது வந்து சிறுநீரக முத்திரை. சிறுநீரகத்துக்கு வந்து கிட்னி முத்திரை. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து இருக்கணும். இப்படி மத்த 3 விரல் நீட்டி இருக்கு. மேம் கிளாஸ் இருக்கு. பை மேம். ஓகே, பை. see you tomorrow. பை. இந்த கட்டை விரலை வந்து இந்த ரைட் ஹேண்ட் கட்டை விரலை நீங்க மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல விடுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த பிரித்திவி முத்திரை ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. அந்த சுண்டு விரலும் பிரித்திவி முத்திரைக்கு நடுவுல இந்த ரைட் ஹேண்ட் கட்டை விரலை வச்சு உள்ளங்கையில வச்சு இப்படி அழுத்துறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில. மிச்சம் இந்த 4 விரலும் நான் வந்து இதுல கூட போட்டிருக்கேன். இந்த படத்தை வந்து குரூப்ல போட்டிருக்கேன், இந்த போட்டோவை. மிச்சம் 4 விரலும் இப்படி இருக்கணும். சரி, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்குங்க முத்திரை. பிரித்திவி முத்திரை போட்டுக்குங்க. ஓகே. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பிரித்திவி முத்திரை போட்டீங்களா? ரெண்டாவது இந்த ரைட் ஹேண்ட்ல கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல இந்த சுண்டு விரலுக்கும் இந்த பிரித்திவி முத்திரைக்கு நடுவுல கொண்டுட்டு வந்து
உள்ளங்கையில இப்படி அமுக்குங்க. அமுக்கிட்டு மிச்சம் 4 விரலும் இப்படி பிடிச்சுக்குங்க. இந்த கையில மிச்சம் 3 விரல் நீட்டி இருக்கணும். ஆனா இட்ஸ் வெரி குட் முத்ரா ஃபார் த கிட்னிக்கு, சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்ல முத்ரா. ஓகே. அப்புறம் பிளட் பிரஷர் முத்ரா. பிரஷர் உங்களுக்கு ஹையில இருக்கு, ரொம்ப பிரஷர் கூடி இருக்குன்னு சொன்னா 2 கையிலயும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். இந்த மோதிர விரலும் நடு விரலையும் நல்லா அப்படி மடக்குறீங்க. இப்படி மடக்கி உள்ளங்கையில வச்சுக்கிறீங்க. மோதிர விரலும் நடு விரலும் 2 கையிலையும். மற்ற 3 விரல் நீட்டி இருக்கணும். இந்த மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணல அந்த இடத்துல உங்களுக்கு இந்த டிக் டிக் சவுண்ட் கேட்கணும். மோதிர விரலையும் நடு விரலையும் மடக்கி உள்ளங்கையில அமுக்கி இருக்கீங்க இல்ல, அந்த இடத்துல இத வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. தொட மேல இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா பிரஷர் வந்து நல்லா குறையும்னு சொல்றாங்க. 200 இருக்கவங்களுக்குலாம் 120 வருதுங்கிறாங்க, 110 வருதுங்கிறாங்க. பிரஷர் உங்களுக்கு ஹை பிரஷர் இருந்தா நீங்க யூ கேன் ட்ரை. நல்ல முத்திரை இது. லோ பிரஷருக்கு ஆச்சி கேட்டாங்க, லோ பிரஷருக்கு இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் லோ பிரஷர். அப்படியே 5 விரலும் ஃப்ரீயா விட்டுட்டாச்சு. 5 விரலையும் ஃப்ரீயா அப்படி வச்சு இப்படி அப்படி இப்படி வச்சுங்க. இப்படி இதுதான் லோ பிரஷருக்கு. பிரீத்திங் வந்து நம்ம நார்மல் பிரீத்திங். நார்மல் பிரீத்திங். நீங்க முத்திரை வைக்கல பிரீத்திங்க வந்து லிசன் பண்ண வேண்டாம். பிரீத்திங் வந்து நார்மல் பிரீத்திங்கா இருக்கலாம். ஏன்னாங்க பிரீத்திங் லிசன் பண்ணீங்கன்னா முத்திரை உங்களுக்கு வந்து முத்திரையை லிசன் பண்ண மாட்டீங்க. முத்திரை வந்து நரம்புல தான் வேலை பார்க்குது. அதனால அந்த டிக் டிக் சவுண்ட், அந்த நரம்பு நல்ல டிக் டிக் சவுண்ட் கேட்டா தான் அந்த நரம்பு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம நரம்புல தான் கண்ணு நரம்பு, பல்லு நரம்பு எல்லாத்துலயும். அதனால அது வந்து நீங்க நார்மல் பிரீத்திங் பண்ணலாம். சும்மா சாதாரணமா இப்படி கை வச்சுக்கிட்டு இந்த கையில நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கட்டும். அவ்வளவுதான். நாளைக்கு வந்து இருதய முத்திரை சொல்லித்தரேன். இருதய முத்திரை வந்து ஹார்ட் முத்திரை. அதுவும் பேக் பெயின், இந்த ஸ்பைனல் கார்டு முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. நம்ம ரொம்ப முத்திரையை கத்துக்க வேண்டாம். சும்மா முக்கியமான முத்திரை, நீங்க பிராண முத்திரை, சந்தி முத்திரை, வாயு முத்திரை, அந்த மாதிரி முக்கியம். சிறுநீரகம் ப்ராப்ளம் இருந்தா சிறுநீரக முத்திரை. அது மாதிரி முக்கியமா ஒரு 4-5 முத்திரை டெய்லி போட்டீங்கன்னா போதும். சும்மா இல்லாட்டி நீர் முத்திரை போடலாம். சும்மாவே நீர் முத்திரை, அந்த மண் முத்திரை. ஆனா 6 முத்திரை தான் நீங்க போடலாம் ஒரு நாளைக்கு. 6 முத்திரைக்கு மேல போட்டா அது ஒர்க் ஆகாதுங்கிறாங்க. 6 முத்திரை தான் கேன் டூ. ஒரே சமயத்துல போடலாம் 6 முத்திரையுமே. 10 நிமிஷம், 5 நிமிஷம். இல்ல காலையில 3 முத்திரை, சாயந்தரம் 3 முத்திரை போடலாம். ஓகே. ஆச்சி, அப்புறம் அந்த தூக்கத்துக்கு நல்ல தூக்கம் உங்களுக்கு எது? தூக்கத்துக்கு முத்திரை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நீங்க இந்த ஆள்காட்டி விரலும் தம்பு வச்சுக்கோங்க லெஃப்ட்ல. ஓகே. ரைட்ல வந்து சுண்டு விரலும் தம்பு. அதாச்சும் நீர் முத்திரை. இதுல நீர் முத்திரை, இதுல சின் முத்திரை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின் முத்திரை, நீர். ஓகே. நீர் முத்திரை இப்படியே வச்சுக்கிட்டு நீங்க தூங்கல சும்மா படுக்கையில எப்படியே படுத்துக்கிட்டு தூங்கினீங்கன்னா தன்னால தூக்கம் வந்து. நீர் முத்திரையும் சின் முத்திரையும். லெஃப்ட் ஹேண்ட்ல சின் முத்திரை, ரைட் ஹேண்ட்ல நீர் முத்திரை. அதான். ஓகே, தேங்க் யூ. ஓகே. நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. தேங்க் யூ ஆச்சி. யூ வெல்கம். ஓகே. நான் இப்ப உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போறீங்க. போய் நல்ல கொடிமரத்தை போய் கையெடுத்து கும்பிடுறீங்க. கும்பிட்டு அப்படியே பிரகாரம் வர்றீங்க. வந்து கொடி மரத்துக்கிட்ட நல்லா நமஸ்காரம் பண்றீங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காந்துக்குங்க. ரிலாக்ஸா நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு உங்க புருவத்துக்கு மத்தியில உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கொண்டுகிட்டு வாங்க. நல்லா தெய்வத்தை கொண்டாந்து உங்க மத்தியில வைங்க. அந்த தெய்வத்தையே பாருங்க நல்லா. இப்ப
உங்களுடைய வேண்டுகோள், உங்க பிரார்த்தனை எல்லாம் இந்த தெய்வத்துக்கிட்ட வைங்க. நல்லா வைங்க தெய்வத்துக்கிட்ட. வச்சுட்டு தெய்வத்த நல்லா கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. அதே பார்த்துக்கிட்டு இருங்க. அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நேரம் ஆக ஆக அந்த தெய்வத்துடைய உருவம் மறைஞ்சு ஒரு ஒளி மாறி தெரியும். பளிச்சுன்னு ஒரு ஒளி தெரியும். நீங்க பிகினிங்ல அந்த தெய்வத்தையே கொண்டுகிட்டு வாங்க. தெய்வத்தையே கொண்டு வந்து நிறுத்துங்க அந்த இடத்துல. ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்ணாதான் அந்த ஒளி வரும். 2 நிமிஷத்துக்குலாம் அது வராது. நல்லா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, எனக்கு வந்து சிவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் சிவனை தான் கொண்டு வருவேன். அந்த லிங்கம் இருக்குல்ல, ஆவடை அண்ட் லிங்கம். அந்த ஆவடை அண்ட் லிங்கத்தை தான் நான் கொண்டுட்டு வருவேன். டக்குன்னு கண்ண முன்னா எனக்கு வந்துருவாங்க 2 பேரும். என்னுடைய புருவத்துல வந்து நின்றுவாங்க. ஆவடையும் இந்த நடுவில் இருக்க லிங்கமும். சில பேர் முருகன் கொண்டாடலாம், அம்பாள் கொண்டாட, நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை கொண்டாடலாம். நீங்க நல்லா கண்ணை மூடுங்க. அப்படியே நீங்க கூட அதுல அபிஷேகம் பண்ணலாம், தீபம் பண்ணலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்க சாமிக்கு. உங்க கற்பனைகளே போக 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 உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆக 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 அந்த தெய்வத்துக்கு நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். அப்படியே நீங்க பாலை ஊத்துற மாதிரி கற்பனை பண்ணலாம், தேனை ஊத்துற மாதிரி கற்பனை பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க பண்ணிட்டு உங்க பிரார்த்தனையை நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே அப்படியே அதை விட்டு பைய வெளியில வாங்க. வெளியே வந்துட்டு கை ரெண்டையும் இப்படி நல்லா இப்படி உரசுங்க. உரசிட்டு அப்படி கண்ணுல அப்படி வச்சுக்குங்க கைய. இப்படி கண்ணை திறந்து பாக்குறீங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தான் அதெல்லாம் பண்றீங்க. கண்ணை மூடிக்கிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு இப்படி கையை உரசி இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் கண்ணை திறந்து பாக்குறீங்க. இப்ப யூ கேன் லை டவுன். நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா லை டவுன் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நல்லா உங்க காலு கையெல்லாம் நல்லா பரப்பி படுத்துக்குங்க. நல்லா நீட்டி படுத்துக்குங்க. நீங்க ஒன்னொன்னா நினைச்சு நினைச்சு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒவ்வொரு பாட்டா நினைச்சு 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 நீங்க கடைசி வரைக்கும் கொண்டுகிட்டு போகலாம். பாதம், காலு, முழங்காலு, தொடை, இடுப்பு அப்படின்னு. நமக்கு இப்ப ஷார்ட்டா டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. அப்படி மனசார சொல்லுங்க. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டு வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமுடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமுடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமுடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு turn in your left side, then you can get up. Don't get up straight. Turn your left side, then you can get up. Okay? யாருக்கும் இன்னும் கொஸ்டின் இருக்கா? இல்ல ஆச்சி. Thank you ஆச்சி. Okay, thank you. We see you all tomorrow. Okay ஆச்சி. Okay, take care. Have a nice day. Everybody have a nice day. Bye bye. Thank you.